இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் பனானா அல்வா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பனானா அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 5 பீஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சீனி 1 கப்பு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு. ஆல்மண்ட் 10 எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கேஷ்நட் சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர் கலப்பொடி. இப்போ நான் இந்த பழத்தை குறித்து எடுத்துட்டேன். இதை நம்ம மிக்சியில் பிளெண்டர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போனால் பிளெண்டர் பண்ண போகிறோம். இதை பிளெண்டரில் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சிடணும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஓகேவா, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள், இப்படி தான் அரைச்சி வச்சுருக்கணும். ஓகேவா, இப்போ பேன் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம நெய் சேர்க்கலாம். ஓகேவா, நான் ஒரு 5 கஞ்சி நெய் சேர்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நெய் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆல்மண்டையும் கேஷ்நட்டையும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை போட்டுருவோம். ஓகேவா, நல்லா பொரிட்டோம் கொஞ்ச நேரம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஆல்மண்டும் கேஷ்நட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பொன்னிறமாக எடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஆல்மண்டையும் கேஷ்நட்டையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பனானா எப்படி அல்வா செய்யலான்னு இப்போ நம்ம காமிக்கிறேன். ஓகேவா, முதல் நான் கேஷ்நட்டையும் ஆல்மண்டையும் வறுத்த இந்த நெய்யிலே இப்போ நான் இந்த பனானா அரைச்ச பனானாவை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டிகிட்டே வரணும். நல்லா கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் கிண்டிகிட்டு எப்போ லேசாக கட்டியாக வந்துக்கிட்டு இருக்கேன். அது கூட உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தந்தப்பில் போட்டுக்குங்க. நான் இதில் 1 கப்பு சேர்க்குறேன். ஓகேவா, இனிப்பு குறைவா வேணுமா இனிப்பு குறைச்சி சேர்த்துங்க. இனிப்பு கூட வேணுமா இனிப்பு கூட சேர்த்துக்குங்க. ஓகேவா, நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். லேசாக கட்டியாக வருது. நான் அது கூட ஃபுட் கலர், நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம் போடனா போடலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான் அது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலர் இப்போ நம்ம போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னும் 1 கரண்டி நெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா, நான் 1 கரண்டி நெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். ஓகேவா, நெய் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டியாக வரணும், ஒட்டாமல் நல்லா கட்டியாக வரணும். ஓகேவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அது கூட நம்ம பொரிச்சு வச்ச கேஷ்நட்டையும் ஆல்மண்டையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கட்டியாக வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஒட்டாமல் வரணும். அப்படியே பேனில் அப்படியே ஒட்டாமல் வந்தால் தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிட்டு வாங்க.
ஓகேவா, இப்போ பாருங்கள் அல்வா பதத்துக்கு பாருங்கள் பேனில் ஒட்டாமே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து வரணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஒரு தட்டில் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. அதுக்குள்ளே வந்து இந்த அல்வாவை கொட்டி நல்லா பரப்பி விட்டு கிட்டக்கிட்ட நல்லா ஆறணும். நல்லா அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் வெட்டி சர்வ் பண்ணிங்களா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கோமினை சொல்லுங்கள். சுவையான பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.